ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகாலட்சுமி எங்கு நிரந்தரமாக வசிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிலை இல்லாதது அப்படின்னு சொன்னால் இளமை, செல்வம், யாக்கை இந்த மூன்றும் நிலை இல்லாததுங்க. குமரகுருபரர் இந்த 3 பொருள்களும் ஒரு நொடி கூட நிலைத்து நிற்காதவை அப்படின்னு சொல்லி அழகாக விளக்கியிருக்காரு. ஒரு குளம், அந்த குளத்தில் நீர்க்குமிழிகள் நிறைய புறப்படுது. பெருசும் சிறுசுமா அந்த குமிழிகள் பார்க்குறவங்க மனசை பரவசப்படுத்துது. கரையோரம் இருக்கக்கூடிய ஒருத்தன் நீரில் இருக்கக்கூடிய அந்த குமிழி ஒன்றுக்கு வெள்ளிப்புண் மாட்டினால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அந்த நேரத்தில் அந்த குமிழி உடஞ்சி போயிடுது. நீர் குமிழியை போன்றதாங்க இளமை. அடுத்தது செல்வம். கடலில் சிறியதும் பெரியதுமா ஏராளமான அலைகள் ஓங்கி புறப்படுது. கரையை அடையும் போது கரைந்து போகுது. செல்வமும் அப்படித்தாங்க. அலைகளை போன்றது தான் செல்வமும். நம்மளுடைய உடல் நிலை இல்லாதது. அதாவது யாக்கை அப்படின்னு சொன்னால் உடலை குறிக்கக்கூடியது. நேற்றிருந்தான் இன்னைக்கு இல்லை என்பது தான் உலகோடைய பெருமைகளில் தலையானதுங்க. நீரில் எழுதப்படக்கூடிய எழுத்தினை போன்றது தான் இந்த உடலும், அதாவது யாக்கையும். இது குமரகுருபரர் நீதிநெறி விளக்கத்தில் சொல்லியிருக்கக்கூடிய செய்திங்க. நிலை இல்லாததே செல்வம். ஆகையினால தான் அதற்கு செல்வம் அப்படின்னு சொல்லி பெயரிட்டு இருக்காங்க. ஓரிடத்துல நிற்காம செல்வம் செல்வேம் செல்வேம் அப்படின்னு சுழன்று கொண்டே இருக்கிறதுனால லக்ஷ்மியை செல்வம் என்கிறார்கள். லக்ஷ்மி தேவி எந்த இடத்துலையும் நிரந்தரமாக வசிக்கிறது இல்லைங்க. ஆனால் அவங்க ஒரு இடத்துல மட்டும் நிரந்தரமாக வாசம் செய்கிறாங்களாம். 17 உலகங்களும் முற்றிலும் அழிந்து அமைதி தவழ்ந்த ஒரு பிரளய காலம். அப்போது மகாலட்சுமியுடைய மனசில் ஒரு எண்ணம் தோன்றுச்சான். நாம் எங்கேயும் நிலையாக இருக்கிறது இல்லையே, நாம் நிரந்தரமாக வசிப்பதற்கான ஒரே இடம் இருந்தால் சௌகரியமாக இருக்குமேன்னு நினச்சாங்களாம். எல்லா தேவர்களும் வசிக்கக்கூடிய இடமும் என்றும் அழியாததாய் இருப்பதற்கான கோமாதாவிடம் சென்று நிரந்தர இடம் கேட்டு தங்கினால் நன்றாக இருக்குமே என்று எண்ணம் கொண்டாள் மகாலட்சுமி. கோமாதா இருக்கக்கூடிய இடத்திற்கு போனாங்களாம். நான் வசிக்கிறதுக்கு ஒரு இடம் உன்னிடம் வேண்டும் சொல்லி கேட்டாங்களாம். அப்போது பசு சொல்லிச்சான் மகாலட்சுமியை பார்த்து, நீ எந்த ஒரு இடத்துலையும் நிலையாக இருக்கிறதில்ல, அடிக்கடி இடத்த மாற்றிக்கிட்டே இருக்க. அப்படிப்பட்ட தன்மையை உடைய உனக்கு என் உடலில் இடம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிச்சான். பசுவின் உடலில் தனக்கு இடம் இல்லாவிட்டால் அது அங்கீகாரமற்றதாய் ஆகிவிடும் என்று நினைத்தாள் ஸ்ரீதேவி. கோமாதாவை பார்த்து, என்ன உறுதி தந்தால் இடம் தருவாய் என்று கேட்டாள் லக்ஷ்மி தேவி. அதற்கு கோமாதா, ஒருபோதும் என்னை விட்டு பிரிய மாட்டேன், நிரந்தரமாய் இருப்பேன் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தால் உனக்கு இடம் கொடுப்பேன் என்றாள். மகாலட்சுமியும் அதன்படியே சத்தியம் செய்து கொடுத்தாள். சத்தியம் கொடுத்த நேரத்தில் பசுவின் உடலில் எல்லா பகுதிகளிலும் தேவர்கள் அனைவரும் இடம் பிடித்து விட்டிருந்தனர். ஒரு சிறு பகுதி கூட இல்லை. வாளின் கீழ்ப்புறம் கோமாதா இடம் கொடுத்தாள். எனவே அந்த பகுதியில் மகாலட்சுமி தங்கினாள் என்று புராணங்கள் சொல்கின்றன. என்னங்க, இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பபாய்.